வணக்கம் மக்களே, நான் உங்கள் அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன செய்கிறேன்னா, சூப்பரான தயிர் தான் செய்ய போகிறோம். இது என்னென்னா கடுகு சும்மா கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம், கடைக்கு தகுந்த மாதிரி. இதில் வந்து நல்லா கடுகு கொஞ்சம் உளுந்து கலந்துருக்கு, அதனால் பரவாயில்ல. இந்த கடுகு நல்லா தெரிக்குதா? அடுத்தது என்ன பண்ண போகிறோம், கருஞ்சீரகம் 1.5 ஸ்பூன் போட போகிறோம். கருஞ்சீரகம் போட்டு மக்களே, அதில் வந்து உளுந்துல இது கடுகுந்தில் வந்து கொஞ்சம் உளுந்து இருக்குது, அதனால் பரவாயில்ல, நல்லது தான் உளுந்து. இதெல்லாம் சரி. நல்லா இதுக்காக நல்லா வறுக்கிறதுலாம் இருக்குது மக்களே. அடுத்து என்ன சேர்க்க போகிறோம்னா, 4 பாதாம் பருப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. அடுத்து இதையும் சேர்ப்போம். இதுவும் நல்லா கருத்து வரணும் மக்களே. கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை. பாதாம் பருப்பு 4, கருவேப்பிலை. ஏன் இந்த கருவேப்பிலை எல்லாம் முன்னாடி போடுறோம்னா, இதோட போட்டு செய்கிறோன்னா, அப்போ தான் இது 4 ஒன்றா இது நல்லா கருப்பாக வரணும் மக்களே. இதில் என்ன சேர்த்துருக்கோன்னா, கடுகு, கருஞ்சீரகம், 4 பாதாம் பருப்பு, இது கடுகுந்தருப்பு, பாதாம் பருப்பு, கருவேப்பிலை, கருஞ்சீரகம். இது எல்லாம் என்ன பண்ணணும், நல்லா கருத்து வரணும் மக்களே. இந்த பாதாம் பருப்பு நல்லா கலந்து கருப்பாக வரணும். அது வந்தால் இது கொஞ்சம் நல்லா வந்தோடனே என்ன சேர்க்க போகிறேன், லாஸ்ட்டாக ஒரு பொருள் சேர்க்க போகிறேன். இதில் கொஞ்சம் வேகமாக வச்சதும் அப்புறம் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். இந்த கருவேப்பிலையும் இந்த பாதாம் பருப்பும் நல்லா கருப்பாக வரணும். இது எந்த வேணாலும் கிடாய் சட்டி இரும்பில் இல்லாட்டி எது வேணாலும் அந்த இருப்பு சட்டி கூட எடுத்துக்கலாம். பாதாம் வறுத்ததெல்லாம் இருக்குது மக்களே. இது நல்லா கருகணும்.
கருவேப்பிலை எல்லாம் கலந்து வருது. இது நல்லா கருத்து வந்தால் தான் நமக்கு இதாக இருக்கும். முக்கியமான பொருள் இப்போ என்ன ஒன்று சேர்க்க போகிறோம்னா, முக்கியமான பொருள் என்ன சேர்க்க போகிறோம்னா டீ தூள். இந்த டீ தூள் சேர்க்கறதுனால நல்ல உங்களுக்கு ஒரு கலரு, நல்ல ஒரு கலரும் நல்ல ஒரு இதுவும் கிடைக்கும் மக்களே. இந்த டீ தூள் இது எல்லாத்தையும் இது பண்ண பொருளாக பாதியை நான் வந்து பொடி பண்ணி வச்சுக்க போகிறேன். திருப்பி எதுனால வாரத்தில் ஒரு நாளைக்கு போட்டால் போதும் மக்களே. இது வாரத்தில் ஒரு நாளைக்கு போட்டால் போதும். நல்லா அந்த பாதாம் பருப்பும் அந்த மண்டைக்கு நல்லா இருக்கும். இது நல்லா கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்து தேவைப்பட்டது மட்டும் இப்போ நம்ம ஆயிலில் அப்ளை பண்ணிக்கலாம். கடுகு எண்ணெயும் போடலாம், இல்லை தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம் மக்களே. நல்லா பொடி பண்ணோடனே எப்படி கருத்து போகிறாங்க நல்லா. இப்போ பாதாம் பருப்பும் நல்லா இதாக வந்துருச்சு. இந்த பாருங்க, வறுக்கிறப்பே இந்த இது எப்படி இருக்கிறாங்க. நம்ம கடையில் வாங்கி தேய்க்கலாம், கெமிக்கல்லாம் நிறையா அது இதையும் போட்டுக்கப்பேன். இப்போ எதையுமே நம்பி செய்ய முடியல மக்களே. அதுதான் வீட்டிலேயே செஞ்சு இந்த ட்ரையை நாங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். கொஞ்சம் அந்த கருவேப்பிலை கொஞ்சம் வந்து இதாக வரணும். எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து கொஞ்சமாக நரைச்சிருந்தாலும் சரி, இது வந்து இளம் நிறையா இருந்தாலும் சரி மக்களே, இலை நிறையா இருந்தாலும் சரி, கொஞ்சமாக நான் பண்ணாலும் சரி, நல்லா இப்படி வறுக்கணும். பாதாம் பருப்பும் இப்படி ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க எப்படி வறுத்துட்டு பாருங்க. கடுகுல இது கருஞ்சீரகத்தில் வந்து அதில் ஒரு ஆயில் இதாக இருக்கும். அதனால தான் நமக்கு வந்து இது பண்ணுறப்பே கொஞ்சம் இதாக இருக்கும். இது நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நைஸாக அரைச்சா இது சலிக்க வேண்டியதில்லை மக்களே. இப்படி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா கருத்துருச்சு, நல்லா கருந்து பாதாம் பருப்பு இந்த வரணும். பாதாம் பருப்பு நமக்கு எப்படி ஆயிடுச்சு பாருங்க. நான் அன்னைக்கு முதல் வாட்டி சேர்ப்போம். நல்லா ஃபேனை வச்சுட்டு வறுக்கணும். நல்லா கொஞ்சம் சரியாக வறுப்படலன்னா அந்த கலர் கிடைக்காது. அதனால தான் வறுக்கிறப்ப நல்லா வறுத்துக்கணும். இது வாரத்தில் ஒரு வாட்டி அப்ளை பண்ணி இது பண்ணுங்கள். சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்.
ஆயிடுச்சு. இதை வந்து கொஞ்சம் ஆற வைக்கணும் மக்களே. நல்லா பாதாம் பருப்பு கருவேப்பிலை எல்லாம் கருப்பாயிடுச்சு. இப்போ போதும், வறுத்தது போதும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு மக்களே நல்லா ஆஃப் பண்ணிட்டோம். அதை நல்லா ஆஃப் பண்ணி நல்லா வறுத்தாச்சு. பாருங்க, இது நல்லா வறுக்கிறப்பயே நல்லா அப்படி நசுக்கிறப்ப நல்லா இதாக இருக்கும். இது அரைச்ச பிறகு ஒரு தேய்க்கிறப்போ ஒரு முக்கியமான பொருள் சேர்க்கப்படுது. இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இது நல்லா இப்போ என்ன பண்ண போகிறேன், நல்லா தேய்க்க இது என்ன பண்ண போகிறோம், அப்படியே பொடி பண்ணிட்டு வர போகிறோம் மக்களே. இது வந்து இப்படி செய்கிறப்ப இப்படி வரணும். இப்போ பாருங்க மை மாதிரி வருது பாருங்க. இங்கே பாருங்க, இது இப்படி வறுக்கிறப்பே இந்த இது வந்து இப்படி வரணும். பாருங்க எவ்வளோ இதாக இருக்குது, பருப்பாக இருக்குது பாருங்க. இதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். மிக்ஸி ஜார் வந்து நல்லா காஞ்சி போய் சுத்தமாக இருக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் இதை அரைச்சிட்டு வர போகிறேன் மக்களே.